So especially when we went to the palace or when we went to the temples, there was so much like ornamental and intricate designs there. டெம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போதே அந்த ஒரு சில உள்ள இருக்க அந்த ரூஃப் டாப்ஸ்லாம் வந்து அப்படியே அழகாக செதுக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதை வந்து நான் என்னோட கையால் செய்யும் போது எனக்கு ஒரு வேற டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் எப்படி இருக்குது, எந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சிம் ஆஃப் ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே சிமெண்ட்ரிஸ் யூஸ் பண்ணியே கட்டியிருப்பாங்க. Hi, we're from Foundation Batch. We're from Dot School of Design. So we went on a detour last week. We went to Mysore. So almost 70 students, we all went together. We were split into 4 teams: visuals, physicals, socio-cultural and history. We visited places like the Somnathpura temple, the Mysore palace and all that. It was pretty interesting. I'm a fashion student. So especially when we went to the palace or when we went to the temples, there was so much like ornamental and intricate designs there. Looking at it made me want to kind of see a fabric with the same print. Aside from that, of course, when we went to certain places, we weren't allowed to draw or we weren't allowed to sketch. So it was more of a visual recording. We had to see and then come back and we had to implement it into our assignments. And the churchல வந்து நாங்க என்னென்ன நோட் பண்ணோம், லைக் அந்த எங்க அது பிளேஸ் ஆகிருக்கு, நாங்க ஸ்கெட்ச் பண்ண இடத்துல வந்து லைக் எப்படி அந்த ஆர்கிடெக்ட் அந்த டெக்னிக்ஸ் இருக்கு, அந்த ஆர்கிடெக்டோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நாங்கள் அதை நோட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே டெம்பிளில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஸ்கெட்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் கிட்ட நிறைய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணோம், எப்படி வந்துச்சு அப்படின்னு. இது நாங்கள் கிளாஸில் உட்காந்து கூகுளில் உட்காந்து பண்ணிட்டா எங்களால் லைக் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் கெயின் பண்ண முடியாது. நாங்கள் போன இடம் வந்து ஃபிலோமினா சர்ச் போயிட்டு என்னோட டீம் வந்து ஃபிசிக்கல் டீம் அங்கே போயிட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் எப்படி இருக்குது, எந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கள் டீமோட ஒர்க். இப்போ நான் போயிட்டு டீடூரில் கற்றுக்கின விஷயத்த வந்து டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். விஷுவல்ஸ் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. This was my first academic tour. Personally, I had a lot of fun and at the same time the educational aspect was also there. As I was part of the social and cultural team, I had very much fun communicating to people, adapting to their language, talking to them and ask them about how do they practice their culture, what do they do. All these days in our college, we just had a very textbook learning. Like we used to sit in our classrooms, do stuff, but in the detour we went out, we spoke to people, talked to them, learned their culture and then implemented it in our sheets. So that was very different from what we had learned before. நான் வந்து ஹிஸ்ட்ரி டீம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலோமினா சர்ச் விசிட் பண்ணோம். மைசூர் பேலஸ், அப்புறம் சோமநாதபுரம் டெம்பிள், KRS டேம் அண்ட் சம் அதர் பிளேசஸ் இன் மைசூர். இங்கே இருக்க ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து எங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ப்ளஸ் இது வந்து எங்கள் எஜுகேஷனில் எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஐம் இன்டீரியர் ஸ்டூடெண்ட். ஸோ வந்து அங்கே பில்டிங்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, புது ஐடியா. எப்படி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க இன்டீரியர் டிசைன்ஸ் எப்படி இருக்குது. டெம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போதே அந்த ஒரு சில உள்ளே இருக்க அந்த ரூஃப் டாப்ஸ்லாம் வந்து அப்படியே அழகாக செதுக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இதை எங்களதில் வந்து இன்டீரியரில் எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ரிப் வந்து ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாகவும் and very jolly இருந்தது. The fact that I've gone to school trips before and it was very different because there they did everything for us, while this time we were doing everything for ourselves. The places we went to were also architecturally really meaningful. They weren't just done just to do it like how it's being done nowadays. They had so much meaning and so much stories behind them. The amount of history behind each place we went to was very meaningful. Overall, the experience was very nice and it was very new and I'd like to go more like this. ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து சென்னப்பட்டினம் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் போனோம். அந்த இடத்துல வந்து we went to this one industrial area. அங்கே வந்து அந்த கிராஃப்ட் மேன் வந்து உட்காந்து அங்கே வேலை செஞ்சுட்டு அவர் அந்த வுடன் டாய்ஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் என்னோட கையால் செய்யும் போது எனக்கு ஒரு வேறு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. நிறைய திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணோம். நாங்கள் ஃபிலோமினா சர்ச் ஃபஸ்ட் டே வந்து போய் பார்த்தோம். அதில் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த கிராஸோட மேலே இருக்கிற போர்ஷன் ஷார்ட்டாகவும் கீழே இருக்கிற போர்ஷன் வந்து லாங்காகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். இதுலேருந்து நாங்கள் லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு பில்டிங்கை எப்படி பார்க்கணும், ஒரு இடத்த எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்சர்வேஷன் எப்படி பண்ணணுன்றத கற்றுக்கிட்டோம். இப்போ மைசூர் பேலஸை பற்றியே படிக்கிறோன்னா அதை இங்கேருந்து ChatGPT மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நேரில் போய் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும்.